பசங்க வாழ்க்கையில அவங்க பாக்குற வேலை கேட்டரிங் வேலையா தான் இருக்கும் அப்படின்ட்டு பல மீம்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் பார்த்துருக்கேன். அதே மாதிரிதான் அதுக்கும் நானும் விதிவிலக்கு இல்லை. நானும் அதே மாதிரி சமைக்கிற வேலைக்கு தான் முதல்ல போனேன். ஆனா என்ன, இது ஒரு கேட்டரிங் கிடையாது, ஒரு ஹோட்டல், ஒரு கஃபே. அங்க போய் என்ன, சரி சும்மா வேடிக்கை பார்க்கலாம், ஏதாவது சம்பளம் கிடைக்கும் அப்படின்ட்டு போனேன் நானு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்றாங்க. நாளே, ஐயா அடுத்த நாள் நான் வேலைக்கு வரல, இந்த வேலை எனக்கு ஆகாது, நான் படுத்து தூங்குறேன், லீவுக்கு வந்த நானும் லீவ் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஒரு பிரிய மனுஷன் கேட்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் அந்த வேலைக்கு போறதை கண்டினியூ பண்ணேன். ஒரு அளவுக்கு மேல, ஐயோ என்னங்க எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுக்குறீங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை கொடுத்தா நான் எப்படிங்க பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் முடிச்சுட்டு போறப்போ ஒரு 15,000 ரூபாய் கையில கொடுத்தாரு. அதை வாங்கும்போது இந்த சந்தோஷம் இருக்கே, பரவாயில்ல, இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தோம்னா அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு அன்னைக்கு ஃபிக்ஸ் ஆனிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது மாறவே